ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். நான் அமேசானில் ஃபோல்டபிள் ரேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்துருச்சு. ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணி நான் இன்னைக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடயே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் ஆர்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ்லேயே எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ ப்ராடக்ட் வந்துட்டு எப்படி இருக்குது, பேக்கேஜிங் டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம கிளியராக வந்து பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா பேக்கேஜிங்கை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எந்த மாதிரி பேக்கேஜிங்லாம் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஓப்பன் பண்ணும் போதே. ஏன்னா வந்து டேமேஜ் ஆகிருக்குமா இல்லை வந்து ஏதாவது உடஞ்சிருக்கா அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு டவுட்டாக தான் இருந்தது. ஏன்னா இது பிளாஸ்டிக்குங்காட்டி எந்த மாதிரி பேக்கிங் அவங்க பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க, பபிள் ரேப் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு டவுட்லேயே தான் நான் வந்துட்டு ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ கார்ட்போர்ட் பாக்ஸே பாருங்கள், உங்களுக்கு சுற்றிலும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்துட்டு டேமேஜாக அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு. நமக்கு இது குஜராத்லேருந்து வந்தது. உங்களுக்கு 5 டேஸ் ஆச்சு டெலிவரி ஆகிறதுக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இந்த சைடு எல்லாமே பாருங்கள் நல்லா வந்துட்டு அந்த பாக்ஸ்லேருந்தே வெளியே வந்துருச்சு. உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கிற மெட்டீரியலே தெரியுது. நம்ம இதை வந்து கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். நானும் இப்போ வந்து உங்கள் கூட தான் பார்க்க போகிறேன். ஸோ ஹோப்ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இதை பிரிச்சுட்டு நம்ம பார்ப்போம். ஸோ நான் வந்து பிரிச்சுட்டேன். உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பபிள் ரேப்பெல்லாம் கிடையாது, சும்மா நார்மலான கவரில் தான் வச்சுருக்குறாங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஒன்றா திறந்து பார்க்கலாம். இந்த சைடெல்லாம் பாருங்கள் அப்படியே வந்து நமக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த சைட்லலாம் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஏதாவது டேமேஜ் ஏதாவது இருக்கா அப்படின்னு. ஏன்னா ரீஃபண்ட் பண்ணணும். ஸோ நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதிரி வந்து அனுப்பிச்சிருக்காங்க நமக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் கொஞ்சம் இந்த மாதிரி பார்க்கலாம், ஏன்னா கரெக்டாக வந்து செல்லர் வந்து அனுப்புகிறாங்களா அப்படின்னு. உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பாலித்தீன் கவர் தான் இருக்குது. ஸோ இதையும் நம்ம பிரிச்சுட்டு எப்படி ப்ராடக்ட் இருக்குது, ஏதாவது டேமேஜாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபோல்டபிள் ரேக்கு, நம்ம மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு என்ன ப்ரைஸில் நான் வாங்கினேன்னா 499 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ ஒரு பீஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 166 ருபீஸ்க்கு வருது. ஒரு ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி இருந்தது. ஒரு பீஸ் எடுத்திங்கன்னா 250 அந்த மாதிரி வந்துச்சு. 3 எடுத்தால் நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 499 வந்துச்சு. ஸோ ஆஃபரில் இருந்தங்காட்டி தான் நான் இதை வந்து பிக் பண்ணேன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பிளாஸ்டிக் அப்படின்னெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு ஓகே ப்ராடக்ட் தான் இருந்தது. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸாக வச்சு நம்ம இது பண்ணும்போது அமுங்குது. இது எப்படி வந்துட்டு லாக் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்துட்டு இப்போ காமிக்கிறேன். பின்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி மெட்டல் ராட் தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு ஸ்டாண்டே நிற்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 லாக் இருக்குது. இந்த 4 கார்னர்லேயும் 4 லாக் இருக்குது. இதை ஜஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி லாக் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க இப்படி புஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதை நல்லா வந்துட்டு அமுத்திட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்து எடுக்க வரும். ஒன்ஸ் எடுத்த பிறகு இந்த மாதிரி 4 பக்கம் கார்னரையும் லாக் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வைக்கிற பொருள் வந்து விழுகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து லாக் போட்டுட்டேன். அதே மாதிரியே இந்த சைட்லேயும் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த சைட்லேயும் வந்துட்டு அதே தான். உங்களுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கும். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இதை நம்ம க்ரிப்பை எடுத்து விட்டு இது பண்ணால் தான் உங்களுக்கு எடுக்கவே வரும். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா வந்துட்டு இதில் லாக் கொடுத்துக்கோங்க. நம்ம 4 பக்கமும் நல்லா லாக் பண்ணியாச்சு. இது எப்படி வந்து இருக்குது, சிங்கிள் பீஸாக இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் தரையில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கவுண்டர் டாப்பில் ஆர்கனைஸ் பண்ணுறது, மற்ற இடத்துல ஆர்கனைஸ் பண்ணும் போதெல்லாம் இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெயிட்டான பொருள் மேலே வச்சிங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு இது பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு பேலன்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது. நம்ம அந்த பொருள் வைக்கும் போது வேணால் இது வந்து ஸ்டெடி ஆகும். பாருங்கள் நான் என் கை வைக்கிறேன், அப்போ தான் வந்துட்டு அந்த கம்பியை வந்துட்டு சரியாகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நமக்கு ப்ராடக்ட் இருக்குது. இதனோட லென்த்து இதெல்லாமே நம்ம வந்து இப்போ டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதனோட லென்த் என்ன, அதுக்கப்புறம் இதனோட பிரெத்து, அதனோட ஹைட்டு எல்லாமே வந்து பார்க்கலாம்.
நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மெஷரிங் டேப் எடுத்து தான் நான் வந்து மெஷர் பண்ணி காமிக்க போகிறேன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சென்டிமீட்டரில் இருக்குது இந்த கீழே இருக்கிறது. ஸோ வந்துட்டு இதில் நம்ம பார்ப்போம். இதனோட லென்த் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபோல்டபுள் ட்ராக்கோட லென்த் வந்துட்டு நமக்கு எக்ஸாக்டாக வந்துட்டு 39 சென்டிமீட்டரில் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இதனோட பிரெத் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இதனோட பிரெத் பார்த்துட்டிங்கன்னா 20.5 அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த ஃபோல்டபுள் ரேக்கோட டோட்டல் ஹைட் என்ன வருது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நமக்கு கீழேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு இப்போ நம்ம கவுண்டர் டாப்லலாம் வைக்கும்போது எந்த மாதிரியெல்லாம் பொருள் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு தான் நான் மெஷர்மெண்ட் எல்லாமே சொல்கிறேன். ஸோ 21 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ மேலே ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து நல்ல குட் குவாலிட்டி அப்படின்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் ஒரு மீடியமான ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு ஸ்டாண்டை எப்படி வந்துட்டு இதுக்கு மேலே வைக்கிறது அப்படிங்கிறது டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் நான் வச்சு காமிச்சேன். அதே மாதிரி எல்லாமே லாக் போட்டுக்கோங்க. செகண்ட் ஸ்டாண்டை வந்துட்டு இது எப்படி வைக்கணும்னா இதில் வச்சுட்டு இங்கே ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் வந்து கரெக்டாக வந்துட்டு அந்த லாக் வந்து ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இன்னொரு பக்கம் கார்னரில் பண்ணி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எந்த ரேக்கை வைக்கிறோமோ அதை வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த லாஸ்ட் வரைக்கும் இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா உள்ளே லாக் ஆகிரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஸ்டாண்ட் வந்துட்டு இப்போ கிடச்சிருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது, எந்த ஹைட்டில் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம 2 டயர் ரேக்காகவும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்துட்டு இங்கே லாக் ஆகிருக்கா அப்படிங்கிறது மட்டும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா லாக் ஆகலைன்னா வந்துட்டு நம்ம வைக்கிற பொருள் கீழே விழுக சான்ஸ் இருக்குது. நல்லா வந்து லாக் இப்படி ப்ரெஸ் மட்டும் பண்ணால் போதும், உங்களுக்கு லாக் ஆயிடுது. நான் வந்து சிங்கிள் பீஸாக வச்சு காமிக்கும் போது எனக்கு அவ்வளோவா வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பட் டபுள் பீஸாக வைக்கும்போது கொஞ்சம் க்ரிப்பு எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்குது. நல்லா வந்துட்டு சிங்கிள் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே நெளியிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த 2 டயர் வைக்கும் போது நான் அதே மாதிரி 3rd லேயரும் வந்து வைக்கிறேன் பாருங்கள். 3rd லேயருமே அதே மாதிரி தான். ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த ஹோல் இங்கே ஒன்று இருக்கும். அந்த ஹோலில் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக வந்து போயிடுது. உங்களுக்கு 3 இந்த செட்டில் வந்து கிடச்சிது 499 ருபீஸ்க்கு. ஸோ இதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம லாக் போட்டுக்கலாம். உங்களுக்கு 3 லேயர் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த இது லாக் பண்ணிக்கலாம். ஸோ லாக் பண்ணியாச்சு. எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. ரொம்ப வெயிட்டான பொருளெலாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இது தாங்காது. ஏன்னா வந்து கம்பி வந்து பார்த்திங்கன்னா மெலிசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம ரொம்ப போட்டு டம்ப் பண்ணால் வந்துட்டு இது கண்டிப்பாக வந்து வெயிட் தாங்காது. இது வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃப்யூச்சர் வீடியோவில் நான் வந்து போடுறேன். எந்த மாதிரியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு. மோஸ்ட்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் வைக்கலாம். அப்புறம் வந்துட்டு நம்ம ஷெல்ஃப்ஸில் வைக்கலாம். அப்புறம் வந்து வார்ட்ரோப்பு, அப்புறம் ஸ்டடி டேபிள் ஏரியாவில் அந்த மாதிரி எல்லாமே வைக்கலாம். ஸோ வந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு நான் அதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து போடுறேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் க்ரிப் இருக்குது. சிங்கிளாக வைக்கும்போது தான் எனக்கு அந்த மாதிரி இருந்தது. இப்படி வைக்கும்போது கொஞ்சம் க்ரிப் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நமக்கு வந்துட்டு நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான், என்ன வேணால் இதில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 டாய் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வெயிட்டே இல்லை. ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதோட மெஷர்மெண்ட் நம்ம வந்து பார்க்கலாம். டோட்டலாக இந்த 3 லேயர் வச்சாச்சு. 3 லேயர் வச்ச பிறகு நமக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ மேலேருந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 58 சென்டிமீட்டர் வந்து வருது. டோட்டல் லென்த்து வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 39 வந்துச்சு. பிரெத் வந்துட்டு 20.5. ஒரு சிங்கிள் பீஸ் இது மட்டும் பார்த்திங்கன்னா 21 சென்டிமீட்டர் ஹைட் இருந்துச்சு. இப்போ டோட்டலாக வந்துட்டு 58 சென்டிமீட்டர் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி 3 டயர் லேயராகவும் வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட்டே இல்லாத வச்சு ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்ல லைஃப் வரும். நான் இதோட ப்ராடக்ட் லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்படி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஓகே ப்ராடக்ட் மாதிரி தான் தெரியுது.
ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்துட்டு அவங்க பேக்கேஜிங் வந்து நம்ம அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.